லிஃப்ட் ஆபரேட்டரை அடித்த அமைச்சர் சேகர் பாபு 3.55 கோடி திட்டத்தில் இப்படி ஒரு சொதப்பல். தொடக்க விழாவிலேயே நின்ற லிஃப்ட். சுவாமிமலை முருகன் கோயிலில் சுமார் 3.55 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட லிஃப்ட் வசதியை தொடங்கி வைக்க சென்ற அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் கோவை செழியன் ஆகியோருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. தொடக்க விழாவின் போதே லிஃப்ட் சரியாக வேலை செய்யாதால் ஆத்திரமடைந்த அமைச்சர் சேகர் பாபு அங்கிருந்த லிஃப்ட் ஆபரேட்டரை முதுகில் அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் முதல் நாளிலேயே சொதப்பியதால் அமைச்சர்கள் இருவரும் கடும் கோபத்திற்கு ஆளாயினர். மற்றொரு லிஃப்டும் பாதியிலேயே நின்று போனதால் அமைச்சர் கோவை செழியனும் அதிகாரிகளை கடுமையாக கடிந்து கொண்டார். பல கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு வசதி அமைச்சர்கள் முன்னிலையிலேயே முடங்கி போனது அரசு துறையின் மெத்தன போக்கை காட்டுவதாக பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.